இந்த ஃபோன் ஒரு நிமிஷம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படி இப்படிலாம் நான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் போட்டு எரேஸும் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த நான் இப்போ கோபி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குது, என்ன சார் இப்படிலாம் மெசேஜ் அனுப்பிடுறாங்க. 9 வந்து ரொம்ப அப்படியே தான் பண்ணுவேன். என் ஃபோனை வச்சு இந்த ஃபோனை ஒரு நிமிஷம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு என் ஃபோனில் இருக்க ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவோம். நான் அனுப்புகிற மாதிரி கோபியாவுக்கு அனுப்பி விட்டுருச்சு. கோபி ஐ லவ் யூ அப்படி இப்படிலாம் நான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் போட்டு எரேஸும் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த நான் இப்போ கோபி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குது, என்ன சார் இப்படிலாம் மெசேஜ் அனுப்பிடுறாங்க. ஐயோ சத்தியமாக நான் எனக்கு தெரியாதுமா அப்படின்னேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் ஃபோனை யார்ட்டா கொடுத்தேன். நைட்டு 9 சிம்பு தான் வச்சுருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து அனுப்பி விட்டாங்க என் ஃபோன்லேருந்து. இப்போ என்ன பண்ணுறது கோபியா சமாளிக்க மாதிரி இல்லைம்மா அப்படி இப்படின்னு கொஞ்சம் குத்தாடி இல்லைன்னு சொல்லி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் நீங்கள் அப்பா கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னா? வல்லவன் தான் நிறைய. வல்லவன் தானா? உங்களுக்கு வல்லவன்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிடுவீங்க டேரக்டாவே போவீங்க ஸ்கூல் முடிச்சிட்டு? ஆமா. லீவ் போட்லாம் போவோம். இப்படி ஜாலியா போயிட்டு. சோ என்ன சீன் ஞாபகம் இருக்கு? இப்போ வல்லவன்னா எந்த சீன்ல என்ன? காதல் வந்துருச்சு அந்த சாங் ஃபுல்லா நாங்க அங்க இருந்து. அந்த டைம்ல என்னாச்சுன்னா சிம்பு சார் வந்துட்டு எங்களை கார்ல போட்டுட்டு கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சும்மா ஒரு சீன் மாதிரி கிரியேட் ஆச்சு அங்க சும்மா ஃபன்னி நோட்ல. அதுக்கப்புறம் அவள் கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்து அவரோட ஒரு ரைடு மாதிரி போனோம். போயிட்டு திரும்ப வந்து எங்களுக்கு செட்டிக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. யார் அந்த பொருளையை கிளப்பி விட்டா? பொண்ணு 2 பேரும் கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்க சார் என்ன சொல்றீங்க? நீங்க இப்ப அப்புறம் என்ன அது சந்தானம் 9 யாராவது கிளப்பி விடுவாங்க. அது வேணும்னே நான் போனேன் ஏதாவது ஒன்று. நீங்க எப்பாச்சும் ஓகே இதுக்கு உண்மையா சொல்ல 2 பேரும் டிப்ளமேட்டிக்கா சொல்லக்கூடாது, ஏன்பா இவரை வச்சு படம் பண்றேன் இல்லை ஏன்பா இந்த படம் பண்றேன் எப்ப சொல்லியிருக்கீங்களா? படம் இவ்வளவு மொக்கையா இருக்கு, ஏன்பா இந்த படமாப்பா நீ ப்ரொடியூஸ் பண்ண? ஐயனார். எஸ். ஓகே. அந்த படத்துக்கு அப்புறம் தான் அப்ப கொஞ்சம் பெரிய கேப் விழுந்துச்சு. துரை அர்ஜுன் படம் பெரிய ஹிட் ஆன அந்த படம். அப்படியே சார் இது மாதிரி நிறைய படங்கள் வந்து வெளியில பார்க்கும்போது ஒரு ஸ்லீப்பர் ஹிட். துரை வந்து பெரிய ஹிட் உண்மையிலே. என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆஸ் எ ப்ரொடியூசரா வாங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாபம், எல்லாருக்குமே லாபம். துரை திவானும் பெரிய ஹிட்டு. அன்னைக்கு லெவலில் ஒரு கோயம்புத்தூர் வந்து ஒரு 50 லட்சம் 52 லட்சத்துக்கு அதை வாங்கினார். திருப்பூர் சூடு தான் வாங்கினார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ரூபா 10 ரூபா ப்ராஃபிட் இந்த படம். ஓகே. திவான் வந்து எல்லா ஏரியாவும் ப்ராஃபிட். சரி எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷாக்கான விஷயம் சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் வந்து இந்த படம் பெரிய ஹிட்னு நினச்சிருப்போம், பார்த்தா அந்த படம் அவ்வளோலாம் இல்லைப்பா இவ்வளோ தான் ஆச்சுன்னு. இன்னும் சில படம் இது பெருசாக ஓடலன்னு நினச்சிருக்கோம். நிறைய சொல்லலாம். பஞ்சேந்திரன் எனக்கு பெரிய லாஸு, கனா கண்டென்ட் பெரிய லாஸு. கேவி ஆனந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அந்த படத்தில் தான். ஒரு படமாக நல்லா இருக்குமே கனா கண்டென்ட். நல்ல படம். ஏன் தெரியல செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அவன் கேவி ஆனந்த் பீரியட் நம்ம சொல்லக்கூடாது, சொல்கிறேன் இப்போ ஒரு பேச்சு. ஓகே ஓகே ஓகே. அதேமாதிரி ஐயனார் பெரிய லாஸு. பிரியசகி மாதவன் சதா ஃபுல்லாக துபாயில் எடுத்திருப்போம். ஆமாம் அதுவும் லாஸ் தான். ஆனால் படமாக அருமையான படம். இப்போ படம் டிவியில் போட்டால் கூட ஐயோ அருமையான படம் எடுத்துருக்கீங்க பிரியசகி கனா கண்டெல்லாம் எனக்கு டிவியில் பார்த்து ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் பெருசாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதே போல் எந்த ஒரு படம் வந்து நான் ரொம்ப பெருசாக நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ணால் அது எனக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துச்சுப்பா. பேரன்பு கிடச்சி என்ன படம். ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஏன்னா மம்முட்டி சம்பளம் கிடையாது, அவருக்கு பதிலாக கேரளா கொடுத்துட்டேன். சரி. மிச்சம் ஷூட்டிங் செலவு மட்டும்தான். அது ராம் சொன்ன டைமுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. ரொம்ப கரெக்டாக பண்ணார், எந்த வித பிரச்சனை இல்லை. ஏன்னா ராமு, யுவன் சங்கர் ராஜா, அஞ்சலி, வேறு யாருக்கும் பெருசாக சம்பளம் இல்லை. அந்த செட்டு போட்டோம்ல அந்த கொடைக்கானலில், அந்த செட்டு மட்டும்தான் மெயின் செலவு.